இன்னியோட 6வது நாள். பட் நத்திங் நியூ. 4 நாள் சரியாக தூங்காததுக்கே டார்க் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குது. இனிமேல் பியூட்டி ஸ்லீப்பர்ஸை சரியாக ஃபாலோ பண்ணணும். இந்த கிளிப்பில் இன்னும் தெளிவாக தெரியுது டார்க் சர்க்கிள். வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு லைட்டாக க்ரூம் போட்டு கையை பார்த்தா பாதி கருப்பாக இருக்குது, பாதி வெள்ளையாக இருக்குது. சரி, ஓகே, அதை விடுங்க. நான் உங்களுக்கு அந்த பரமார்த்த குரு கதையில் ஒரு லைனை ரீட் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஜோக்காகவும் இருக்கும், ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாகவும் இருக்கும். நான் மட்டும் மடத்தில் சும்மா இருக்கிறேன். அந்த முட்டையை மடியில் வைத்துக்கொண்டு கைகளால் கட்டி தழுவி போர்வையால் மூடி மார்போடு அணைத்து நானே அன்போடு அடை காப்பேன். குதிரை பொறித்தால் போதும், படும் துன்பத்தை பெரிதுபடுத்த கூடாது. சீடர்கள் தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா குருவும் அப்படி தான் இருக்காரு. இது என்ன கதைன்னு தான் புரியல எனக்கு. உங்களுக்கு இந்த பரமார்த்த குருவோட கதை என்னன்னு தெரிஞ்சால் லைட்டாக கமெண்ட்டில் தட்டி விட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டேன், லஞ்சுக்கு கேரட் சாதம் சாப்பிட்டேன். யூடியூப்பில் ஒரு ஃபன்னி மீம் ஒன்று பார்த்தா சொல்லவா? ட்ரிங்கிங் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே ஹெல்ப்ஸ் யூ அவாய்ட் அதர் பீப்புள்ஸ் ட்ராமா பிகாஸ் யூ ஆர் டூ பிஸி பீயிங். ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டட். எவ்ரிபடி ப்ளீஸ் பி ஹைட்ரேட்டட். எங்கள் ரூமில் நல்லா தான் சமைப்பாங்க. என்ன ஒரே ஒரு சைடு எஃபெக்ட். இயற்கையாக நேச்சுரலாக ஒன்று நடக்குதுன்னா அங்கே ரேண்டமாக தான் நடக்கணும். ஒரே மாதிரி நடக்குதுன்னா தப்பு. என்ன சைடு எஃபெக்ட்னு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயா? அவங்களோட சிக்கன் குழம்பு என்னோட கோதுமை தோசையும் தான் நைட் டின்னர். சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு அப்படியே மட்டும் ஆகிட்டேன்.